1975லேருந்து 77 இந்தியாவில் அவசர நிலை அப்படிங்கிறது இருக்குது. இந்த நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ராஜமாதா காயத்ரி தேவியை கைது பண்ணுங்க அப்படிங்கிறது தான். இப்படி ஒரு வரலாறை நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே என்கிட்ட கேட்ட கேள்வி, யார் இந்த ராஜமாதா காயத்ரி தேவி? ராஜமாதா காயத்ரி தேவிக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, ஆயிஷா அப்படிங்கிறது தான். இவங்களுடைய பெயர்ல அர்ஜென்டினால மகாராணி போலோ கப் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு நடத்தப்படுது. இவ்வளோ ஃபேமஸாக இருந்த இந்த ராஜமாதா காயத்ரி தேவி அவர்களை பார்த்து ஜான் எஃப் கென்னடி, குயின் எலிசபெத், பிரின்ஸ் சார்லஸ் இப்படி எல்லாருமே மிகப்பெரிய மரியாதையை வச்சுருந்தாங்க. அப்படி ஒரு வரலாறு தான் ராஜமாதா காயத்ரி தேவி அவர்களுடைய வரலாறு. பார்த்துடலாமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ராஜமாதா காயத்ரி தேவி இவங்க ராஜ்பூட் வம்சத்தை சார்ந்தவங்களா? இதுதான் முதல் கேள்வி. ஏன்னா இவங்க ஆள்றது ஜெய்ப்பூர் மகாராணியா இருக்காங்க. ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லும்போதே ராஜ்பூட் ஃபேமிலி தானே இருப்பாங்க. இந்த கேள்விக்கான பதில் கிடையாது அப்படிங்கிறது தான். இவங்களுடைய தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாராஜா ஜிதேந்திர நாராயணன் என்பதும், இவங்களுடைய தாயாரின் பெயர் இந்திரா ராஜி அப்படிங்கிறது தான். இவங்களுடைய தந்தை கூச் பேகர் அப்படின்னு சொல்ற வெஸ்ட் பெங்காலை சார்ந்த ராஜ வம்சத்தை சார்ந்தவர்களும், தாயார் கெய்க்வாட் அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்தவர்களும். மகாராணி இந்திரா ராஜி அப்படிங்கிறவங்க அந்த காலத்திலேயே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அப்படித்தான் இந்த கெய்க்வாட் வம்சமும் அதே மாதிரி கூச் பேகர் அப்படிங்கிற அந்த வம்சமும் ஒன்றாக இணைகிறது. இவங்களுக்கு பிறக்கிறவங்க தான் இந்த காயத்ரி தேவி. 1919 மே மாதம் 23ஆம் தேதி லண்டன்ல பிறக்கிறாங்க காயத்ரி தேவி அவர்கள். லண்டனில் பிறந்து லண்டன்லேயே அவங்களுடைய படிப்பெல்லாமே முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வரும்போது காயத்ரி தேவி அவர்கள் ரொம்ப மாடர்னாக இருப்பாங்க. மிகப்பெரிய அளவு போலோ கேம் விளையாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த போலோ கேம் அப்படின்னு சொல்லும்போது குதிரைக்கு மேலே நின்று ஹாக்கி ஸ்டிக் மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கும். அந்த ஸ்டிக்கை வச்சு சின்ன பந்தை அவங்களுடைய எதிரணியினுடைய கோலில் கொண்டு போடணும். இதுதான் போலோ கேம். நார்மலாக இது ஆண்களுடைய கேம் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டாலும் இந்த காயத்ரி தேவி இந்த போலோ கேமில் ரொம்ப சூப்பராக விளையாடுறவங்களா இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய அழகானவங்க அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம். ஓக் அப்படிங்கிற அந்த பத்திரிகை இவங்களை என்ன தெரியுமா சொல்லுது? ஒரு கனவு சேலை உடுத்தி வந்தால் எப்படி அழகாக இருக்குமோ அதே மாதிரி அழகான பெண் தான் இந்த காயத்ரி தேவி அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு அழகானவங்க. இவங்களுக்கு ஒரு 12 வயசு இருக்கும். இவங்க போலோ கேம் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே நேரத்தில் ராஜ்பூர்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசர், அவருடைய பெயர் சவாய் மான்சிங் பஹதூர் அப்படிங்கிறது தான். ஸோ இரண்டாவது மான்சிங் அவரும் நல்லா போலோ கேம் விளையாடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க ரெண்டு பேரும் சந்தித்துக் கொள்கிறாங்க. இந்த இரண்டாவது மான்சிங் அவர்களுக்கு வயது 21, இந்த பெண்ணுக்கு வெறும் வயது 12 தான். ஆனால் காயத்ரி தேவி விளையாடுற அந்த அழகு இது எல்லாத்தையும் பார்த்து இந்த மான்சிங் அவர்கள் ரொம்ப பெரிய அளவு காயத்ரி மேலே ஆசைப்படுறாங்க. காயத்ரி அவர்களுக்கும் இந்த மான்சிங் மேலே ஒரு விதமான அன்பு வருது. ஆனால் இந்த அன்பு 12 வயதிலே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பல நபர்களும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இரண்டாவது மான்சிங் அவர்களுக்கு 2 கல்யாணம் முடிஞ்சிருச்சு. ஸோ தாயாருடைய மனசு, காயத்ரி தேவியினுடைய அம்மாவினுடைய மனசு ரொம்ப பரிதவிக்குது. என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கே, இவங்களை பேசாமல் லண்டனுக்கே அனுப்பி விட்டுலாம் அப்படின்னு சொல்லி லண்டனுக்கே திரும்ப அனுப்புகிறாங்க. லண்டனுக்கு அனுப்பின பிறகு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்கள் லண்டன்லேயே படிக்கிறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்திலும் இரண்டாவது மான்சிங் மற்றும் காயத்ரி தேவி லவ் பண்ணுறாங்க. இப்படி லவ் பண்ணும்போது 1940வது வருஷம் இந்த இரண்டாவது மான்சிங் அப்படிங்கிறவர் லண்டன்லேயே போய் காயத்ரி தேவிட்ட அவருடைய காதலை சொல்றாரு. உன்னை 3ஆவதாக திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. காயத்ரி தேவிக்கும் இவங்களை பிடிச்சிருந்ததுனால, அவங்க அம்மா அப்பா லவ் மேரேஜ்னால இந்த லவ் மேரேஜுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் 1940வது வருஷம் 3ஆவது மனைவியாக மாறுகிறார்கள் காயத்ரி தேவி. இப்போ வர்றது ராஜ்பூட் வம்சம். இந்த ராஜ்பூட் வம்சமும் இவங்களுடைய காயத்ரி தேவியினுடைய உண்மையான வம்சத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லாதனால இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்கு. ஆனால் அந்த வித்தியாசமான பழக்க வழக்கங்களுக்கு தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க காயத்ரி தேவி, ஒரே ஒரு விஷயத்தை தவிர. பர்தா அப்படிங்கிற ஆடையை நான் உடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கும் அரசிகள் எல்லாருமே பர்தா அப்படிங்கிற ஆடையை தான் உடுத்துட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் மாடர்ன் ட்ரெஸ்ல இல்லாட்டி சேலைகளில் வெளியில வராங்க. இதுதான் அந்த ஜெய்ப்பூர்ல நடந்த மிக முக்கியமான ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லலாம். காயத்ரி தேவியினுடைய அம்மாவாக இருந்த இந்திரா ராஜ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பயந்துட்டு இருந்தாங்க. நம்ம பொண்ணு மாடர்னா படிச்சுட்டு வந்த பொண்ணு மாடர்னா ட்ரெஸ் பண்ணுவான்னு நினைப்பாங்களே, ஜெய்ப்பூர்ல அப்பெல்லாம் ட்ரெஸ் பண்ண முடியாதே, பர்தா தானே போடணும் அப்படின்னு சொல்லும்போது தான் காயத்ரி தேவி அவர்கள் இந்த ஒரு கஷ்டமை விட்டு வெளியில வராங்க. இப்படி வர்ற காயத்ரி தேவி அவர்கள் 1943 நான் மட்டும் இப்படி வந்தா போதாது, எல்லா பெண்களும் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 40 பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தனி ஸ்கூல் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இங்கிலீஷ் டீச்சரை இவங்களுக்காக வர வைக்கிறாங்க. இப்படி 40 பேர்ல தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் காயத்ரி தேவி ஸ்கூல்.
இந்த காயத்ரி தேவி ஸ்கூல் ஒரு ஸ்கூலோடு நிக்கல, நிறைய ஸ்கூல், நிறைய கிளைகள் அப்படிங்கிறதெல்லாம் தொடங்கி ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்குது. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச உடனே எய்தர் இந்தியா இல்லாட்டி பாகிஸ்தான், இதுல ஏதாவது ஒரு நாட்டு பக்கம் இவங்களுடைய இந்த ராஜவம்சம், ராஜகுடும்பம் எல்லாமே இணைய வேண்டும். இந்த ஜெய்ப்பூர்ல இருக்கக்கூடிய ராஜவம்சம் இந்தியா கூட இணையறாங்க. அவங்களுடைய அரண்மனைக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு $38,000 இந்திய அரசாங்கம் கொடுக்கும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் தான் இந்தியாவுக்கும் அந்த ராஜ குடும்பத்துக்கும் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட். சரி, நம்ம இப்படி இருந்தா மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணம் மறுபடியும் இந்த காயத்ரி தேவிக்கு வருது. காயத்ரி தேவி அவர்கள் ஒரு ராஜவம்சத்திலிருந்து வந்ததுனால அரசியல் அப்படிங்கறத யாருமே செய்யாதனாலையும் நிறைய பேர் மறுபடியும் பயப்படுறாங்க. ஆனா காயத்ரி தேவி அவர்கள் சொல்றாங்க, நாம இப்படி இருக்கக்கூடாது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னா இப்ப நடக்கிற இந்தியாவினுடைய அரசியலில் நாமும் இறங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி 1962 அவங்களுடைய முதல் எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலில் நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட 2,50,000 ஓட்டுகள்ல 1,92,000 ஓட்டுகள் காயத்ரி தேவி அவர்களுக்கு கிடைக்குது. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இது ஒரு ரெக்கார்டா பதிவு செய்யப்படுகிறது. ஆயிஷா இல்லாட்டி காயத்ரி தேவி அப்படிங்கிற பெயர். இப்போ மறுபடியும் உங்ககிட்ட இருக்கிற கேள்வி, ஆயிஷா அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படிங்கிறது தான். காயத்ரி தேவி அவர்களுடைய அம்மா இந்திரா ராஜி அவர்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறாங்க. அது ஒரு பெரிய நாவல், ரைடர் ஹேகர்ட்ஸினுடைய நாவல் தான் அது. இந்த ரைடர் ஹேகர்ட்ஸ் அப்படிங்கிற அவருடைய நாவல்ல ஆயிஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப வீரமான, ரொம்ப துடிதுடிப்பா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்கு. ஸோ ஆயிஷா அப்படிங்கிற அந்த பெயர் அந்த அம்மாவுக்கு பிடிச்சதுனால எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஆயிஷா அப்படிங்கிற பெயர் தான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி இந்திரா ராஜி அவர்கள் நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது, அவங்களை ஆயிஷா அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் காயத்ரி தேவி அப்படிங்கிற பெயர் அவங்களுக்கு வைக்கப்பட்டு ஆயிஷா அப்படிங்கிறது அவங்களுடைய புனை பெயராக அறியப்படுகிறது. ஸோ ஆயிஷா அப்படி இல்லைனா இந்த காயத்ரி தேவி அவர்கள் 1962 பெரிய அளவு வின் பண்றாங்க. எலெக்ஷன்ல வின் பண்றது மட்டும் கிடையாது, எல்லாருடைய மனசிலும் இடம் பிடிக்கிறாங்க. இது ஃபாரின் வர பல வெளிநாட்டுகளுக்கும் இந்த செய்தி பரவுது. ஜான் எஃப் கென்னடி அவர்கள் காயத்ரி தேவியை பாராட்டுறாங்க. அதே நேரத்தில் குயின் எலிசபெத்தா இருக்கட்டும், பிரின்ஸ் சார்லஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க காயத்ரி தேவி அவர்களை பார்ப்பதற்கெல்லாம் வராங்க. இவங்க அங்க போறதும் அவங்க இங்க வர்றதும், அதே மாதிரி ஜான் எஃப் கென்னடி அவர்கள் லெட்டர் எழுதுறது, இப்படின்னு சொல்லி பெரிய அளவு ஒரு ராஜ குடும்பம் அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. 1962 எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க 1967 எலெக்ஷன்ல நிக்கிறாங்க, மறுபடியும் ஜெயிக்கிறாங்க. 1970 ராஜா இறந்து விடுகிறார். ராஜாவினுடைய முதல் மனைவியினுடைய மகன் அடுத்ததா ஜெய்ப்பூர் அரண்மனைக்கு ராஜாவாக மாறும்போது தான் ராஜமாதா காயத்ரி தேவியாக இவர்கள் அறியப்படுகிறார்கள். 1971 எலெக்ஷன்லையும் இந்த ராஜமாதா காயத்ரி தேவி பெரிய அளவில் வின் பண்றாங்க. இவங்க எதிர்த்து நின்னது எல்லாமே காங்கிரசினுடைய ஆட்சியாளர்களை எதிர்த்து. ஸோ காங்கிரஸுக்கும் காயத்ரி தேவி அவர்களுக்கும் சரிப்பட்டு வராது. இவங்களுக்கு ரொம்ப சொத்துக்கள் இருக்கு, இவங்களை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்ல பல தலைவர்கள் விரும்புகிறார்கள். அப்படி விரும்பக்கூடிய தலைவர்கள்ல இந்திரா காந்தி அவர்களும் இருந்தாங்க அப்படின்னு சொல்றது ராஜமாதா காயத்ரி தேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு. 1975-77 இந்த காலகட்டத்தில் அவசர நிலையை அறிவித்த இந்திரா காந்தி அவர்கள் நேரா ராஜமாதா காயத்ரி தேவி அவர்களையும் கைது பண்றாங்க. தங்கம், நகை, இப்படி நிறைய விஷயங்கள் வச்சிருந்தாங்க. வருமான வரியில் அவங்க காண்பிக்கவில்லை அப்படின்னு சொல்லி அவங்களை அரெஸ்ட் பண்ணி திஹார் ஜெயில போடுறாங்க. அவங்கள மட்டும் கிடையாது, அந்த ராஜாங்கம் இல்லாட்டி அந்த பேலஸ் இருந்துச்சு பாருங்க, அந்த பேலஸினுடைய ராஜாவாக இருந்த அவரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ளக்க போடுறாங்க. கிட்டத்தட்ட 5-6 மாதங்கள் திஹார் ஜெயிலே இருக்காங்க. இப்படி திஹார் ஜெயில இருக்கக்கூடிய ஒரு ராஜவம்சத்தை சேர்ந்த ராஜமாதா காயத்ரி தேவி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற இந்த ஜெயில விட்டு வெளியில வந்த பிறகு எழுத ஆரம்பிக்கிறாங்க. நான் என்னென்ன அனுபவிச்சேன், இந்த அரசாங்கம் என்னென்ன செஞ்சிச்சு, காங்கிரஸ் அப்படிங்கிற அந்த கட்சிக்கும் ராஜ குடும்பங்களுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத விலாவரியா எழுதி, எந்த மாதிரியான சொத்துக்கள் எங்களிடம் இருந்து பறிக்கப்பட்டது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எழுதுறாங்க. ஆனா இந்த நேரத்துல தான் நம்ம பார்த்தோம், ஒரு அரண்மனையில பெரிய அளவு தங்க வேட்டை நடத்தினார்கள், அது கிடைச்சதா கிடைக்கல அப்படிங்கிற அந்த ஒரு மர்மம் இன்னைக்கும் தீராத மர்மமா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ராஜமாதா காயத்ரி தேவி 1977 பிறகு என்ன செய்யறாங்கன்னா, அரசியல் வேண்டாம், நல்லதை மட்டுமே செய்யலாம் அப்படின்னு சொல்லி பல நேரங்களிலும் ஊர்ல இருக்கக்கூடிய இல்லாட்டி அங்க இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு மனிதர்களை வரவழைத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய பிராக்டிஸ், அவங்களுக்கு படிப்பு, இது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, போலோ ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப பெரிய அளவு இவங்க நாட்டம் இருந்ததுனால போலோ ஸ்போர்ட்ஸ், குதிரை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா நகர்கிறது. இப்படி இருந்தவங்க தான் 2009 வருடம் இறந்து போறாங்க. முதுமை காரணமாகவும் லங்ஸ்ல சின்னதா இன்ஃபெக்ஷன் இருந்ததுனாலையும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இறந்த பிறகும் அவங்களுடைய பெயரில் பலவிதமான விளையாட்டுகளும் பதக்கங்களும் விருதுகளும் கொடுக்கப்படுகிறது. இங்க மட்டும் கிடையாது, இந்தியாவில் மட்டும் கிடையாது, அர்ஜென்டினால கூட மகாராணி போலோ கப் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு எல்லாமே நடத்தப்படுகிறது. ஸோ இவங்க தொடங்கின ஸ்கூல் தான் ஜெய்ப்பூர்ல பெரிய அளவு கேர்ள்ஸுக்கான ஸ்கூல். அங்க இருக்கக்கூடிய பெண்கள் படிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு பள்ளியாக மாறுகிறது. இவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அடுத்த கட்டம் இருக்கிறது.
குவீன் எலிசபெத், பிரின்ஸ் சார்லஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வருஷம் அவங்களுடைய ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், இங்கேருந்து இந்தியாவிலிருந்து மாம்பழங்கள் அப்படிங்கிறது கொண்டு செல்வார்கள். இந்த மகாராணியிடம், ராஜமாதா காயத்ரி தேவியிடம் ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாமே நிறைய இருந்துச்சு. சொல்லப்போனால் சொந்த விமானங்கள் கூட இருந்துச்சு. மெர்சிடஸ் பென்ஸினுடைய W126 அப்படிங்கிற முதல் கார் இந்தியாவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. அது ராஜமாதா காயத்ரி தேவி அவர்களுக்கு தான் கொண்டு வரப்படுகிறது. இப்படி பல நிறுவனங்கள், பல அமைப்புகள், பல உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே போற்றிய ஒரு பெண்மணி தான் ராஜமாதா காயத்ரி தேவி. கடைசி வரையும் எங்களுடைய அரண்மனையில் கிடைக்கக்கூடிய இந்த பணம் பல ஏழைகளுக்கும் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி ஏழைகளுக்கான நல்லதை மட்டுமே செய்கிறார்கள் இந்த ராஜமாதா காயத்ரி தேவி. ஒரு கட்டத்தில் இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாமே இந்தியாவின் அரசாங்கம் எடுத்துக்கொண்டாலும் பிற்பாடு அவங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சைலண்டாக, ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் யாரையாவது ரொம்ப நெருங்கிய நண்பர்களை மட்டும் வீட்டுக்கு அழைத்து சின்னதாக ஒரு பார்ட்டியை மட்டுமே வைத்து அனுப்பி விடுவார்கள். மீதம் இருக்கும் நேரம் எல்லாமே தனிமையில் இருந்திருக்கிறார்கள் ராஜமாதா காயத்ரி தேவி. ஒரு கட்டத்தில் சுண்டுனா 500 சர்வெண்ட் இவங்களுக்காக வேலை செய்கிறதுக்கு தயாராக இருந்தாங்க. அந்த ராஜமாதா காயத்ரி தேவி ஜெயில் அடைக்கப்பட்டு அவங்களுடைய மனம் தளர்ந்து அரசியலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு மக்களுக்காக மட்டுமே வாழத் தொடங்கிய இந்த ராஜமாதா காயத்ரி தேவி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இங்கே புத்தகத்தில் இருக்குதா? ஏன் இந்த மாதிரியான வரலாறு நம்ம புத்தகத்தில் இல்லை? இந்த மாதிரியான வரலாறு இருந்தால் எத்தனை பெண்களுக்கு இது ஊக்கமாக இருந்திருக்கும். எத்தனை பெண்கள் இவங்களை மாதிரி மாறி இருப்பாங்க. எத்தனை பெண்களுக்கு இவங்க ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பாங்க. காதலாக இருக்கட்டும், இல்லாட்டி அவங்க நினச்ச வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லாட்டி மக்களுக்கான பணியாக இருக்கட்டும், இல்லை பெரிய அளவு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உதாரணமாக இருக்கக்கூடிய காயத்ரி தேவி அவர்களுடைய வரலாறு இந்த வர ஜென்ரேஷனுக்கு தெரிய வேண்டும். நாம் தமிழ் பொக்ஷத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதற்கு முதல் படியை எடுத்து வைக்கலாம். என்னடா விக்கி, 3வது மனைவியாக போனவங்களை பற்றி காதல் அப்படிலாம் பேசிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அவங்க மனைவியாகத்தான் போனாங்களே தவிர கள்ளக்காதலியாக போகவில்லை. ராஜ குடும்பத்தில் 3வது மனைவி அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஆனாலும் மீதம் இருக்கும் 2 அரசிகளை விட 3வது மனைவியாக வந்த இந்த காயத்ரி தேவி அவர்கள் தான் மக்கள் மனதில் நிலைத்து நின்றார்கள் என்பதும் இங்கே நாம் பார்க்க வேண்டிய விஷயம்தான். நிறைய நேரத்தில் இவங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் சொல்லப்படாத பல பக்கங்கள் இருக்குது. இதை தேடி படிக்கலாம். வரும் தலைமுறை இதே மாதிரியான பல நபர்களுடைய வரலாறை தேடி படிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்பீங்க அப்படிங்கிற வேறொரு நம்பிக்கையும் இருக்குது. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.